டேய் இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு போனேன், இது என்னமோ டிமேட் அக்கௌண்ட் பற்றி கேட்குது அப்படின்னு நான் நினச்சான். டேய் டிமேட் அக்கௌண்ட்னா ஒன்றும் இல்லை. நீ எப்படி கூகுள் பே யூஸ் பண்ணணும் உனக்கு பேங்க் அக்கௌண்ட் வேணுமோ அதே மாதிரி எந்த ஸ்டாக் வாங்கணும் விற்கணும்னாலும் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் வேணும். டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் தான் ஸ்டாக் வாங்கவும் விற்க முடியும். இதுக்கு பேன் கார்டு, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, ஆதார் நம்பரு, பாஸ்போர்ட்லாம் இருந்தால் டிமேட் அக்கௌண்ட் ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இது பேன் கார்டு, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வேணுமா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ வம்மான வேலையா இருக்கும் போல, நமக்குலாம் தேவையாதெல்லாம். டேய் எல்லா யங் பீப்புளும் இதை நினச்சிட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளேயே வரமாட்டாங்க. இது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். நீ கொடுக்குற பேங்க் டீட்டெயில்ஸ்னால் சிடிஎஸ்எல், என்டிஎஸ்எல்ன்ற கம்பெனிக்கு தான் போகும். இது எல்லாமே கவர்மெண்ட் கீழே ரெகுலேட் ஆகிறது தான். ஸோ எதுக்குமே பயப்பட வேணாம். உங்கள் விஷயம்லாம் எங்கேயுமே போகுது. யாராவது பயப்படுறீங்களா இப்போ? சரி இது எந்த பேங்க்ல ஓப்பன் பண்ணுறது? பேங்க்லலாம் ஓப்பன் முடியாது தம்பி. இதுக்கு நிறைய ஆப் இருக்குது. இப்போ இந்த 90 நாள் இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்சில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப் ஆர்கா. ஏன் இந்த ஆப் சூஸ் பண்ணியிருக்கோம்னா இதில் 10 ரூபாயிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கம்மி அமௌண்ட் இருந்தாலும் நம்ம ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இது தமிழ் கிரியேட்டர்ஸ் பில்ட் பண்ண ஆப்ன்றதுனால நமக்கு எந்த சப்போர்ட்னாலும் ஈஸியாக தமிழ் லாங்குவேஜாக நமக்கு கிடச்சிரும். ஸோ அதனால தான் இந்த ஆப் யூஸ் பண்ணுறோம். டேய் நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் ஷேர் பண்ணுற வேகத்தை பார்த்தா நம்ம சீக்கிரம் ட்ரிப் வரும் போலயே. சரி இந்த காசு நீ பாலா என்ன பண்ண போகிற? நான் ட்ரேட் பண்ணுறேன். நீ ஸ்டாக். நீ மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா? சரி மியூச்சுவல் ஃபண்டாக என்னன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.